இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல மைதா மாவு வச்சு இனிப்பு ரொட்டி செய்ய போறோம். இனிப்பு ரொட்டினா சர்க்கரை போட்டு செய்ய போறீங்களா இல்ல கருப்பட்டி போட்டா? சர்க்கரையும் கருப்பட்டியும் இல்லாம சீனி போட்டு காஞ்ச திராட்சை பழம் போட்டு செய்ய போறேன். பழம் போட்டா? ஆமா, கேக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் போருக்கு. நல்லா இருக்கும், சுவை சாப்பிடலாம். நம்ம காலை பசியாறதுக்கு வச்சுக்கலாம், டீ டைம்ல வச்சுக்கலாம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம், வேலைக்கு போனா கூட எடுத்து ஒருவேளை சாப்பாட்டு கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். யாராச்சும் விருந்தினர் வராங்கன்னா முத நாளே கூட நம்ம செஞ்சு இதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நட்ஸ் மாதிரி ஏதாவது போடுவீங்களா? அதையும் போட்டு செய்யலாம். அது அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம செஞ்சு போடுவோம். இது வந்து நான் பழம் போட்டு தான் செய்ய போறேன். நட்ஸையும் பழம் ஒன்றா போட்டு கூட செய்யலாம், இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸ் போட்டு கூட செய்யலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போடுவோமே. இனிப்பும் காஞ்ச திராட்சையும் போட்டு செய்கிற பண்ணை வாங்க பார்க்க போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பண்ணு செய்கிறதுக்கு ஒரு கப்பு பசும்பால் ஊற்றுறேன். லைட்டான சூடு மைக்ரோவேவ் அவனில் வச்சு நான் சூடாக்கி எடுத்து வந்திருக்கிறேன். அதில் வந்து ஒரு மேஜை கரண்டி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போடுறேன். 1/4 கப் சீனியும் ஒரு மேஜை கரண்டி சீனியும் போடுறேன். ஒரு பெரிய முட்டை எடுத்து நல்லா அடித்து பால் கலவையில் ஊற்றுறேன். பால் கலவையை கலந்து விட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு பொங்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் நல்லா பொங்கி நுரைச்சி வந்திருக்கு. 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 3/2 கப்பு சளிச்ச மைதா மாவை பால் கலவையில் போடுறேன். துடுப்பை வச்சோ கையை வச்சோ மாவை கட்டி இல்லாமல் பிணைஞ்சிக்கோங்க. நான் கொடுத்த அளவு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. மாவை உருட்டி ஈர துணியை வச்சோ அல்லது கிளிங் ரேப் வச்சு 45 நிமிஷம் மூடி வைங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா டபுளாக பொங்கி இருக்குது. அதில் உள்ள காற்றெல்லாம் வெளியாக்கிட்டு இப்போ லேசாக பிணைஞ்சிக்குவோம். உப்பு இல்லாத பட்டரு 30 கிராம் போடுறேன். பட்டரு மாவில் எங்கே நல்லா படுற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. மாவு பொங்கி வரும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்துக்கு சைட்லேயும் மேலேயும் எண்ணெய் தடவிக்கிறேன். திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைக்க போகிறோம் பொங்குறதுக்கு. மழை காலமாக இருந்தால் நீங்கள் நேரம் கூட குறைய பார்த்து வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு மாவு திறந்து பார்க்குறேன். பார்க்கும்போதே தெரியுது நல்லா பொங்கி இருக்க மாதிரி. டபுளுக்கு மேலவே நல்லா துணியில் ஒட்டுற அளவுக்கு மாவு நல்லா பொங்கியிருக்கு. பொங்குன மாவில் துடுப்பை வச்சு காற்றெல்லாம் வெளியாக்கிக்கிறேன். சிலிக்கான் மேட்டில் மாவு பிசைகிறதுக்கு மைதா மாவு தூவிக்கிறேன். பிணைஞ்ச மாவை அந்த மேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மாவை லேசாக பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்ச மாவை கையாலேயே பரத்திக்கோங்க. பரத்தின மாவு மேலே கருப்பு ரேசன்ஸ் போடலாம். நான் வந்து கோல்டன் ரேசன்ஸ் 1/4 கப்பு போடுறேன். ரேசின்ஸை மாவு மேலே பரத்தி விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மாவை 2 சைடும் மடித்து ஊற்றி சுருட்டிக்கோங்க. ரேசின்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இது வந்து இனிப்பு உள்ள பன்னு செய்கிறோம். காரமான பன்னு சாப்பிட்றோன்னா எந்த மாதிரி செய்யலாம்? ஏற்கனவே நம்ம கோழி நிரப்பின பன்னு வந்து வெளியாக்கியிருக்கோம் தெரியுமா? அப்படியா? நானே மறந்துட்டேனே. அப்போ அந்த வீடியோ பார்க்கறதுனா எங்கே போய் பார்க்குறது? அதோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். உருட்டின மாவை வெட்டிக்க போகிறேன். கோம்ஸ் 4 பன்னு செய்வோமா? 4 பண்ணாக செஞ்சோம்னா பெருசாக இருக்கும். நம்ம வந்து 8 பண்ணாக செஞ்சுக்குவோம். 8 வெட்டின துண்டை 1 எடுத்து அதில் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிறேன். பன்னு செய்கிறதுக்கு வட்டமான ட்ரே எடுத்துருக்கேன். அதில் வந்து பேக்கிங் பேப்பரை வெட்டி போட்டிருக்கேன். அந்த ட்ரேயில் உருட்டின பன்னு மாவை எடுத்து வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச உருண்டையை கிளிங் ரேப் போட்டு 20 நிமிஷம் மூடி வச்சு பொங்க வைக்க போகிறேன். ஒரு முட்டையில் உள்ள மஞ்சக்கொரை எடுத்திருக்கேன். ஒரு மேஜைக்கரண்டி பசும்பால் ஊற்றிக்கிறேன். நல்லா அடித்து கலக்கிக்கோங்க. திரும்பவும் மாவு நல்லா பொங்கியிருக்கு. கலந்து வச்ச முட்டை கலவையை மேலே தடவ போகிறேன். தடவுன முட்டை மேலே வெள்ளை எள்ளு தூவுறேன். அவனை வந்து 180 சென்டிகிரேடில் மேலேயும் கீழேயும் சுடு பண்ணி வச்சுருக்கேன். பன்னு சாப்பிட்டா வர்றதுக்காக அவனில் ஒரு ட்ரேயில் தண்ணி பிடிச்சி கீழே வைக்கிறேன். ரெடியான பன்னு மாவை எடுத்து அவனில் வைக்கிறேன். பன்னை அவனில் வச்சு 25 நிமிஷம் ஆகுது. ஈவனாக வேவுறதுக்கு பண்ணை திருப்பி வச்சுக்கிறேன். 2 பக்கமும் உள்ள நெருப்பை வந்து இப்போ கீழே மட்டும் வைக்க போகிறேன். அவனில் எனக்கு பன்னு சுட்டு எடுக்க 45 நிமிஷம் ஆனிச்சு. நம்ம ஸ்டைலில் இனிப்பு கலந்த காஞ்சி திராட்சை பன்னு தயாராகிட்டு அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்ச பன்னு மேலே பட்டர் தடவிக்கிறேன். ரொட்டியை சுத்துக்கும் நம்ம எடுத்து விட்டுட்டு வலை தட்டுக்கு வந்து அதை மாற்றி வைக்க போகிறேன். வலை தட்டுக்கு மாற்றுறதுனால அது வேர்வை இல்லாமல் இருக்கும். அதனால தான். தாள் போட்டு நல்லா வெந்ததுனால தாளில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பண்ணை திருப்பி வச்சு சூடார வச்சுக்கிறேன்.
மாவை திருப்பி திருப்பி நம்ம பிசைஞ்சு பொங்க டைம் கொடுத்து வச்சதுனால ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒன்றோட ஒன்று பன்னு ஒட்டாமலும் நல்லா ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. நான் ஒரு சின்ன துண்டை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எனக்கு இந்த பன்னில் உள்ள இனிப்பு சரியாக இருக்குது. உங்களுக்கு கூட குறையா வேணால் உங்கள் ருசிக்கு தக்க நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டைல் பண்ணு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.